வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் எஸ்எஸ்ஆரின் 3வது மனைவி தாமரை செல்வி காலமானார். திரைத்துறையில் அடுத்தடுத்து 3 சோகங்கள். இணையதளத்தில் வைரலாகும் சோகமான பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மறைந்த பழம்பெரும் நடிகர் எஸ் ராஜேந்திரனுடைய 3வது மனைவி தாமரை செல்வி உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது 60. திரைத்துறையில் அடுத்தடுத்து 3 மரணங்கள் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த நடிகர் எஸ் ராஜேந்திரனுடைய பங்கஜம், நடிகை விஜயகுமாரி, தாமரை செல்வி என்ற 3 மனைவிகளும் இளங்கோவன், ராஜேந்திரகுமார், கலைவாணன், செல்வராஜ், பாக்கியலட்சுமி, ரவிக்குமார், கண்ணன் உள்ளிட்டோர் 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நடிகர் எஸ் ராஜேந்திரன் மனைவியும் நடிகர் ஆர் கண்ணனின் தாயாருமான தாமரை செல்வியினுடைய மரணம் திரையுலகினை மீண்டும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை எல்டம் சாலையில் உள்ள வீட்டிலிருந்து நடிகர் எஸ் ராஜேந்திரன் 2014ஆம் ஆண்டு மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். அதே வீட்டில் வசித்து வந்த அவரது 3வது மனைவி தாமரை செல்வி உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 1952ஆம் ஆண்டு பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசுடன் இணைந்து நடித்து சினிமாவில் அறிமுகமானவர்தான் மறைந்த பழம்பெரும் நடிகர் எஸ் ராஜேந்திரன். பணம், மனோகரா, சொர்க்கவாசல், ரத்த கண்ணீர், ராஜாராணி, திருடர்கள் ஜாக்கிரதை, தேடி வந்த செல்வம், புதுமை பெண் என பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அரசியலில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த எஸ் ராஜேந்திரன் உடல்நலக் குறைவின் காரணமாக கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி காலமானார். அவருக்கு மொத்தம் 3 மனைவிகள் மற்றும் 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெயருக்கு ஏற்றவாறு ராஜா போலதான் வாழ்ந்தார் ராஜேந்திரன். அவர் ஆரம்பத்தில் கவிஞர் பாரதராசன் தலைமையில் பங்கஜம் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. தன்னுடன் பல படங்களில் நடித்து வந்த CR விஜயகுமாரி திருமணம் செய்து கொண்டாங்க. இறுதியாக தாமரை செல்வி திருமணம் செய்து கொண்டு சென்னை தேனாம்பேட்டை எல்டம் சாலையில் உள்ள வீட்டில் பல ஆண்டுகள் தாமரை செல்வியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு காலமானார். சுமார் 11 ஆண்டுகள் கழித்து அவருடைய மனைவி உயிரிழந்து போனாங்க. எஸ் ராஜேந்திரனுடைய மனைவி உயிரிழந்த தகவல் அறிந்த சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. தொடர்ந்து சினிமா துறையில் 2 நாட்கள் அடுத்து 3 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மேல் தங்க முடியாத இறைவா என சில பிரபலங்கள் ஓப்பனாக புலம்பி வேண்டி வருகிறாங்க. நாளை மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவங்களுடைய மறைவுக்கு பல்வேறு சினிமா திரைப்பிரபலங்கள், முக்கியமாக தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.